கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 23 எபிசோடுக்கான ரிவ்யூவை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னா, பாட்டி பரமேஸ்வரி எப்படியோ ரேவதியோட புடவையை மாற்றி வச்சுட்டு வந்துடுறாங்க. அப்போ முருகன் டக்குன்னு பரமேஸ்வரியோட எதிர்க்க வராங்க. அப்போ முருகன் கேட்குறாரு, என்ன பரமேஸ்வரி புடவையை மாற்றி வச்சிட்டியா அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்கிறாங்க, மாற்றி வச்சுட்ட முருகா, இனிமே என் பேத்தி நான் கொடுத்த புடவையை தான் கட்ட போறா அப்படின்னு. இது கேட்டதோட முருகன் சொல்கிறாரு, இங்கே பாரு, இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத, நடக்க வேண்டியது எல்லாமே தானா நடக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, எப்படியாவது என் பேரனுக்கும் பேத்திக்கும் இந்த நிச்சயதார்த்த விழா நடந்துட்டா போதும், புடவைய மாத்தி வைக்க முடியாது அப்படின்னு நினைச்சேன், நல்ல வேலை புடவைய மாத்தி வச்சுட்டேன், இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்ல. அப்ப முருகன் சொல்றாரு, சரி சரி, இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன், நான் போறேன் அப்படின்னு. அப்ப பாட்டி கேக்குறாங்க, என்ன முருகா, என் பேரனுக்கும் பேத்திக்கும் நிச்சயதார்த்த விழாவை நடத்தி முடிச்சுட்டு போவேன்னு பார்த்தா உடனே கிளம்புற அப்படின்னு. முருகன் சொல்றாரு, நடக்க வேண்டியது தானா நடக்கும், நீ கவலைப்படாத பரமேஸ்வரி, உன் பேத்திக்கும் பேரனுக்கும் தான் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். உனக்கு நான் தேவைப்படுற மாதிரி என் பக்தர்களுக்கும் நான் தேவைப்படுவேன்ன, உன்னையவே பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா, நான் உன்னை வழிகாட்டிட்டேன், இதுக்கப்புறம் நீ தான் செயல்படுத்தணும் அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டியும் சரி முருகா சரி முருகா அப்படின்னு சொல்ல, முருகன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போறாரு. அதுக்கப்புறம் சிவனாண்டி நேரா சந்திரகலாவை பார்க்க, சந்திரகலா சிவனாண்டியை பார்த்துட்டு கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா நேரா அந்த மகேஷோட ரூமுக்கு போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப மகேஷ் வேட்டி சட்டையை வாங்கிக்கிட்டு நேரா அவரோட ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரலாம் அப்படின்னு போறாரு. அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னா, டக்குன்னு சந்திரகலா பாத்ரூம்ல இருந்து வெளியில வராங்க, கையில கட்டையோட வந்துட்டு நேரா அந்த மகேஷோட தலையில ஓங்கி அடிச்சிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே மகேஷ் வந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு ஜாலியா. அப்ப சந்திரா மகேஷோட தலையில ஓங்கி அடிச்சதோட மகேஷ் மயக்கம் விட்டு கீழே விழுகிறாரு. இதை பார்த்ததோட சந்திரா சந்தோஷப்படுறாங்க, எப்படியாவது இவனை மூட்டையில கட்டி கொண்டு போய் வெளியில தூக்கி வீசிடணும் அப்படின்ட்டு நேரா சந்திரா வந்துட்டு அந்த மகேஷை வந்து மூட்டை கட்டி ஒரு ஓரமா உட்கார வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா வந்துட்டு நைஸா வெளியில வந்துட்டு சிவனாண்டியை பார்த்துட்டு பிளான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சிவனாண்டி ரொம்ப சந்தோஷமா கால் மேல கால் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு. இதை பார்த்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவன் வரமாட்டான் அப்படின்னு நினைச்சேன், ஆனா வந்து இப்படி நட்டு வீட்டுல உட்காந்துருக்கானே இப்படின்ட்டு செம்ம கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த உமா இருக்காங்கல்ல, நேரா மகேஷோட ரூமுக்கு போயிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு பார்க்க, அப்ப பாத்ரூம்குள்ள தண்ணி சவுண்டு கேக்குது. அப்ப உமா நினைக்கிறாங்க, சரி இவன் கிளம்பிட்டு இருக்கான் போல அப்படின்ட்டு உமா வந்துட்டு நேரா ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. உமாவுக்கு இன்னொரு பயம் வேற, கார்த்தி மட்டும் நாம தான் அந்த பிள்ளையோட கையை வந்து இழுத்து காத்தாடிக்குள்ள வச்சோம்னு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு உமாவுக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. இருந்தாலும் இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சுட்டா பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில இருக்காங்க உமா. அந்த நேரத்துல நம்ம ரேவதியை காமிக்கிறாங்க. ரேவதி அவங்க ரூம்ல போய் பாக்குறாங்க. பார்த்தா புடவை மாறி இருக்கிறதே ரேவதி பாக்குறாங்க. பார்த்ததோட என்ன இது, நம்ம கொண்டுட்டு வந்தது சிவப்பு கலர் புடவை, இங்க இருக்கிறதே நீல கலர் புடவையா இருக்கே அப்படின்னு ரேவதிக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. அப்ப ரேவதி அந்த புடவை எடுத்து பார்த்துட்டு, ஐயோ வெளியில போய் வேற கேட்க முடியாதே, சரி நம்ம இந்த புடவையை கட்டிக்கிட்டு போவோம் அப்படின்ட்டு ரேவதி அந்த புடவையை கட்டிக்கிறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் ஐயர் சொல்றாரு, போயிட்டு பொண்ணை கூட்டிட்டு வாங்க நேரமாகுது அப்படின்னு சொன்னதோட நம்ம அந்த பொண்ணுங்க வந்துட்டு ரோகிணி ரேவதி எல்லாருமே போயிட்டு நேரா ரேவதியை கூப்பிடுறதுக்கு போறாங்க. ரேவதியை போய் பாக்குறாங்க. பார்த்தா ரேவதி வேற புடவை கட்டி இருக்கிறத பார்த்துட்டு ரோகிணி கேக்குறாங்க, என்ன ரேவதி இது, நாங்க உங்களுக்கு கொடுத்த புடவை சிகப்பு கலர், என்ன இந்த புடவையை கட்டியிருக்க அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, என்னன்னு தெரியலக்கா, இந்த புடவை சிகப்பு கலர் புடவை தான் நான் கொண்டுட்டு வந்தேன், டக்குன்னு எப்படி இது மாறுனுச்சுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, சரி சரி இது அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த புடவையும் உனக்கு நல்லா தான் இருக்கு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை கூட்டிக்கிட்டு போறாங்க மேடைக்கு. அங்க வந்துட்டு நம்ம சாமுண்டி சரி ரேவதியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, இவ சொன்னது சகப்பு கலர் புடவை, இவ கட்டி இருக்கிறது வேற புடவையா இருக்கே அப்படின்னு. இருந்தாலும் அந்த நேரத்துல எதுவும் கேட்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப கார்த்தி பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு, என்ன இது இந்த பொண்ணு இந்த புடவையை கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு நேரா ஸ்வாதி கிட்ட நைஸா போயிட்டு, ஸ்வாதி நான் செலக்ட் பண்ணி கொடுத்த புடவை இது இல்லையே அப்படின்னு. அப்ப ஸ்வாதி சொல்றாங்க, அதான் தெரியல டிரைவர் அண்ணா, எப்படி புடவை மாறுனுச்சுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, ஆஹா பாட்டி அவங்க கைவரிசையை காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கார்த்தி நேரா அவங்க பாட்டியை போய் பாக்குறாங்க. பாட்டி கூட்டத்தோட கூட்டமா நின்றுகிட்டு இருக்கும் பொழுது கார்த்தி நைஸா போயிட்டு பாட்டியை போய் பாக்குறாங்க. பாட்டி என்ன பாட்டி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, பேராண்டி நான் யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டு தான்ப்பா இருக்கேன், நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கலையேப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, புடவைய மாத்தி வச்சது யாரு அப்படின்னு. அப்ப பாட்டி திரு திருன்னு முழிக்க, அப்ப கார்த்தி கேக்குறாரு, நீங்க தான் அந்த புடவைய மாத்தி வச்சீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, ஏன் பாட்டி இப்படி பண்றீங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, அப்புறம் என்னப்பா இது, என் பேத்தி நான் கொடுக்குற புடவைய கட்டணும்னு எனக்கு ஆசையா இருக்குமா இல்லையா, அதனாலதான் அந்த புடவைய மாத்தி வச்சேன்,
அதான் யாரும் சந்தேகப்படலையே, அப்புறம் என்னப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நீங்க மட்டும் இங்க இருக்கிறது தெரிஞ்சுச்சு அவ்வளவுதான், நீங்க காலி அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, நான் பாத்துக்கிறேன்ப்பா கார்த்தி அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாட்டிக்கிட்ட, இங்க பாருங்க பாட்டி, யாரு கணக்கு தெரியாம கொஞ்சம் ஒளிஞ்சுக்கிட்டு நின்னுங்க அப்படின்னு சொன்னதோட பாட்டியும், நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ கவலைப்படாம போயிட்டு ஃபங்க்ஷனை பாத்துக்கோ, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பேத்திக்கும் பேரனுக்கும் நடக்க போற நிச்சயதார்த்த விழாவை பார்க்க போறேன் அப்படின்னு. கார்த்தி நேரா பாட்டியை பார்த்து, பாட்டி சரியில்லாம பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. அதுக்கப்புறமா ரேவதி மேடைக்கு வந்ததோட ஐயர் வந்துட்டு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப உமா நினைக்கிறாங்க, இந்த மகேஷ் என்ன பண்றான் இவ்வளவு நேரம், கிளம்பி வர வேண்டியது தானே அப்படின்னு. அப்ப சுவாதி நேரம் உமாவை பார்த்து, என்னங்க எங்க உங்களோட குழந்தை அப்படின்னு சொல்ல, அப்போ உமா சொல்றாங்க, சரி இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூம் கதவு போய் தட்டுறாங்க. தட்டிட்டு ரூமுக்கு உள்ள போய் பார்க்க அங்க மகேஷ் இல்லை. அப்போ பாத்ரூம் போய் பார்க்க அங்கேயும் இல்லை. அப்ப எங்க பார்த்தாலும் தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே இல்லை. அப்ப உமா நினைக்கிறாங்க, இவன் இந்த நேரத்துல எங்க போனாச்சே, காரியம் கை கூடி வர நேரத்துல இவன் எங்க போயிருப்பான் அப்படின்ட்டு நேரா போன் அடிக்கிறாங்க. பார்த்தா போனே எடுக்கல. இன்னொரு பக்கம் சிவனாண்டி ரொம்ப ஹாப்பியா உட்காந்துருக்காரு. அப்ப நம்ம உமா வந்து நிக்கிறாங்க. அப்ப சந்திரகலா பிரச்சனையை உண்டாக்குறதுக்காகவே சந்திர நேரம் உமா கிட்ட போயிட்டு, என்னம்மா இது, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்படி திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிற, என்னாச்சு அப்படின்னு. அப்ப சந்திராட்ட உமா சொல்றாங்க, மகேஷை காணும் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன மாப்பிள்ளைய காணுமா அப்படின்னு. உமா டக்குன்னு சந்திரா கிட்ட, இங்க பாருங்க சத்தம் போட்டு பேசாதீங்க அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, எப்படி சத்தம் போட்டு பேசாம இருக்க முடியும், கரெக்டா என்கேஜ்மெண்ட் நடக்க வேண்டிய நேரத்துல அவன் எங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து, நான் போயிட்டு அக்கா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்ல, உமா சொல்றாங்க, தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் நான் அக்கா கிட்ட சொல்லிதான் ஆகணும். இப்படி நிச்சயதார்த்தம் நடக்க போற நேரத்துல மாப்பிள்ளை காணாம போயிட்டா அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா, நான் போயிட்டு அக்காட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி வந்து பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சந்திரா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அக்கா இந்த நிச்சயதார்த்தத்துக்கான மாப்பிள்ளைய காணுக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன சந்திரா இப்படி பேசுற, ஒழுங்கா போய் பாரு அப்படின்னு. அப்ப ஐயர் கேக்குறாரு, என்னம்மா இது, மாப்பிள்ளை எங்க, சீக்கிரம் வர சொல்லுங்க அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐயரே அப்படின்னு. ஐயர் சொல்றாரு, என்னம்மா இன்னும் நல்ல நேரத்துக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு, என்ன பேசுறீங்க, போயிட்டு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க, நீங்க அப்புறம் பேசிக்கிடுங்க அப்படின்னு. அப்ப சந்திரா டக்குன்னு, ஐயோ மாப்பிள்ளைய காணும் அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி அப்புறம் அங்க உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம சிவனாண்டி வந்துட்டு ஹாப்பியா உட்காந்துருக்காரு வேடிக்கை பார்த்துக்கிட்டு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, என்ன சந்திரா சொல்ற அப்படின்னு சொன்ன, சந்திரா சொல்றாங்க, நீங்க போய் வேணா பாருங்கக்கா அப்படின்னு சொல்ல, நம்ம சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி நேரா போயிட்டு ரூம்ல போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு உமா திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்க, சாமுண்டீஸ்வரி உமா கிட்ட கேக்குறாங்க, உமா எங்கம்மா உன்னோட குழந்தை அப்படின்னு சொல்ல, அப்ப உமா சொல்றாங்க, இங்கதான் இருந்தாரு, ஆனா எங்க போனாருன்னு தெரியல, அவருக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்தா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இங்கதான் இருக்காருன்னா கண்டிப்பா இங்கதான் இருப்பாரு, தேடி பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி இங்கேருந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்துட்டு, மேடம் கண்டிப்பா அவர் இங்கதான் இருப்பாரு, நான் தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பக்கமா தேடி பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே மகேஷை காணும். அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே ஒரே குழப்பமா இருக்கு, ஒருவேளை அந்த சிவனாண்டி தான் ஏதாவது பண்ணிருப்பானோ அப்படின்ட்டு கார்த்தி கோமா இங்கேருந்து வந்துட்டு சிவனாண்டியோட சட்டையை பிடிச்சி, டேய் மாப்பிள்ளை எங்கன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி டக்குன்னு சட்டையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, ஏய் தேவையில்லாம என் மேல பழி போடாத, நீங்க ஆரம்பத்துல இருந்து பாக்குற வரைக்கும் நான் இங்கேதானே உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, நீ தான் ஏதாவது பண்ணிருப்ப, சொல்லு மாப்பிள்ளை எங்க அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஆக மாப்பிள்ளைய காணும், இன்னைக்கு இந்த நிச்சயதார்த்த விழா நடக்காது, எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரேவதி கண் கலங்கி போய் நிக்க, அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்ல எல்லாரும் நிக்கிறாங்க. சிவனாண்டி சொல்றாரு, என்ன சாமுண்டீஸ்வரி மன்னிப்பு கேட்க போறியா, மன்னிப்பெல்லாம் வேணாம், இந்த நிச்சயதார்த்த விழா ஆரம்பத்திலேயே நடக்காதுன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் பாக்குறதுக்கு வந்தேன், முகத்துல உள்ள அந்த கவலையை பார்த்துட்டேன், நீ அவமானப்பட்டதையும் பார்த்துட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நில்லு சிவனாண்டி, இந்த நிச்சயதார்த்த விழா குறிச்ச நேரத்துல சரியான நேரத்துல கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, ஏய் அதான் மாப்பிள்ளைய காணுமே, அப்புறம் எப்படி இந்த நிச்சயதார்த்த விழா நடக்கும் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதுக்கு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, யாரு இருக்கா, நீ யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற உன் பொண்ண, அதான் மாப்பிள்ளை ஓடி போய்த்தானே அப்படின்னு. அப்ப உமா நினைக்கிறாங்க, ஐயோ எப்படியாவது தடுக்கணுமே, இந்த பொம்பளை தேவதையை யாரு கூடயாவது நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள நம்ம எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ட்டு உமா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, எனக்கு என்னமோ என் குழந்தைக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு தோணுது,
அவரை எப்படியாவது காப்பாற்றணும். நீங்கள் அதுக்குள்ளேயும் ரேவதியை வேற யாருக்கும் நிச்சயம் பண்ணிடாதீங்க அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக உமாவை பார்த்து, இங்கே பாரு, அந்த பிரச்சனையை கூட தாங்கிக்க முடியாதவன் என்ன மாப்பிள்ளையா இருக்க முடியும்? அவன் என் வீட்டுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி மகேஷை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண போறாங்க. கார்த்தி தான் ஒன்று சேர்த்து வச்சிருக்காரு. ஆனா திடீர்னு மகேஷை காணும் அப்படின்னு தெரிஞ்சா ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகும்ல. ரேவதிக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. அப்ப ரேவதிக்கு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட, நான் மகேஷை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லவும் முடியல, எனக்கு வேற யாரு கூடயும் நிச்சயம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லவும் முடியல. ஒரே துருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க ரேவதி. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஒருத்தன் இருக்கான், அவன் நான் என்ன சொன்னாலும் கேட்பான் அப்படின்னு. சிவனாண்டி கேட்குறாரு, நீ என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு யாரு கிடைப்பா? இந்த மாப்பிள்ளையே நீ தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ண போறேன்னு நான் கண்டுபிடிச்சேன். இப்போ உனக்கு திடீர்னு மாப்பிள்ளை எப்படி கிடைப்பான் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. டிரைவர் அதான் இருக்கானே அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். எப்படியாவது என் பேத்திக்கும் பேரனுக்கும் நிச்சயம் நடக்கணும்னு நினைச்சோம், அதே மாதிரி நடக்க போகுது அப்படின்னு பாட்டி ரொம்ப சந்தோஷத்துல நிக்கிறாங்க. அப்ப கார்த்தி வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, என்ன மேடம் இது அப்படின்னு சொல்ல, அப்ப சாமுண்டீஸ்வரிக்கு சொல்றாங்க, இங்க பாரு கார்த்தி, நான் இது வரைக்கும் உன்கிட்ட எதையுமே நான் கேட்டதில்ல. நீ என் பொண்ணை தயவு செஞ்சு நிச்சயம் பண்ணிக்க, இல்லைன்னா அந்த சிவனாண்டிக்கு முன்னாடி நான் அவமானப்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்ப நம்ம கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, வாங்க மேடம், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி இங்கேருந்து போறாங்க. கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, இங்க பாருங்க, நான் யாரு, எங்கேருந்து வந்திருக்கேன், எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கையில நீங்க எப்படி வந்துட்டு ரேவதிய என்னைய நிச்சயதார்த்தம் பண்ணிக்க சொல்லிடுறீங்க? இங்க பாருங்க, ரேவதிக்கு இதுல விருப்பம் இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட நீங்க கேட்கவே இல்லை அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணு நான் என்ன முடிவெடுத்தாலும் ஒத்துப்பா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் மானத்தை நீ இன்னைக்கு காப்பாற்றணும்னா தயவு செஞ்சு ரேவதியை நிச்சயம் பண்ணிக்க அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சியில நிக்கிறாரு. அப்ப ரேவதி இங்கேருந்து வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா என்னம்மா இது, திடீர்னு டிரைவரை கை காமிச்சு நிச்சயம் பண்ணிக்க சொல்ல, எப்படிம்மா என்னால நிச்சயம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியோட கை பிடிச்சு, ரேவதி அங்க பாத்தியா சிவனாண்டியா, அவனுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது, இந்த நிச்சயம் நடக்காது அப்படின்னு திமுறில் வந்து உட்காந்துருக்கான். அவனுக்கு முன்னாடி என்னை தோத்து போக சொல்றியா அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா ரேவதி, உங்க அம்மா யாருக்கு முன்னாடியும் அவமானப்படக்கூடாது, கெத்தா இருக்கணும், அந்த சிவனாடிக்கு முன்னாடி அவமானப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சியன்னா தயவு செஞ்சு சொல்றது கேளு, தயவு செஞ்சு இந்த டிரைவரை வந்து நிச்சயம் பண்ணிக்க அப்படின்னு. அப்ப ரேவதிக்கு எதுவுமே பேச முடியல. அப்ப கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க, அவசரத்துல முடிவெடுக்காதீங்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் பார்த்த வரைக்கும் நீ ரொம்ப நல்லவனா தான் இருக்க. நீ எனக்காக நிறைய உதவி பண்ணியிருக்க. இது வரைக்கும் எனக்கு எந்த ஆம்பளைங்க மேலேயுமே நம்பிக்கை வந்ததே கிடையாது. ஆனா நீ ரொம்ப நம்பகத்தன்மையா இருக்க. உன்னை எந்த விஷயத்துக்காகவும் சுலபமா நம்பலாம். இது வரைக்கும் வீட்டில் உள்ள பொண்ணுங்க கிட்ட யாருக்கிட்டையுமே நீ வரம்பு மீறி பேசினதே கிடையாது. எல்லாரையுமே உன் தங்கச்சி மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்க. நீ வந்துட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்திக்கு எதுவுமே சொல்ல முடியல. அப்ப ரேவதியும் ரொம்ப அழுகையில நிக்கிறாங்க. அப்ப அங்கேருந்து ராஜா வராரு. ராஜா வந்துட்டு, அம்மா சாமுண்டீஸ்வரி, நீ எடுத்த முடிவுக்கு நான் கண்டிப்பா ஆதரவு கொடுப்பேன். கார்த்தி வந்து இத்தனை நாளும் என்னை மாமா மாமான்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவன் இன்னைக்கு மாமான்னு ஒரு அர்த்தத்தோட கூப்பிடுற மாதிரி இருக்கட்டுமே. இங்க பாருப்பா கார்த்தி, தயவு செஞ்சு ரேவதியை நிச்சயம் பண்ணிக்க அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்திக்கு வேற வழியே தெரியல. சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு. கார்த்தி ஒத்துக்கிட்டதோட ரேவதிக்கு ஷாக்கு. ஏன்னா கார்த்திக்கு தெரியும் ரேவதி வந்துட்டு மகேஷை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண போறாங்கன்னு தெரியும். கார்த்தி தான் ஒன்று சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா திடீர்னு இப்படி சொன்னதோட ரேவதிக்கு ஷாக்கா இருக்கு. அப்ப ரேவதி நேரா கார்த்தியை பார்க்க, அப்ப கார்த்திக்கு எதுவுமே சொல்ல முடியல. அப்ப ரேவதி அமைதியா நிக்க, அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா 2 பேரையும் கூட்டிட்டு வந்துட்டு, இங்க பாருங்க, குறிச்ச நேரத்துல இன்னைக்கு இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா எப்படிக்கா நடக்கும், அதான் மாப்பிள்ளையை காணுமே அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ளை இருந்தாதான் இருக்கானே அப்படின்னு கார்த்தியை காமிக்க சந்திராவுக்கு அதிர்ச்சியா இருக்கு. சந்திரா வந்து எப்படா இந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்தி அடிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இவனே இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரானா அப்படின்னு சந்திராவுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. சிவனாண்டி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்தே, சாமுண்டீஸ்வரி அவசரப்பட்டு முடிவெடுக்காத, அவன் யாருன்னே தெரியாம அவனுக்காக உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போற அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உன்னை விட நல்லவன் தான், உன்னை விட வீரன் தான் அப்படின்னு சொன்னதோட சிவனாண்டிக்கு எதுவுமே சொல்ல முடியல. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்திய, இங்க பாருப்பா, நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க 2 பேரையும் மேடையில போய் நிக்க வைக்கிறாங்க. சந்திரன் நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா
அவசரப்பட்டு முடிவெடுக்காத, தயவு செஞ்சு பொறுமையா முடிவெடு, இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. ஏன் சந்திரா, உனக்கு தெரியாதா? இத்தனை நாள் இந்த டிரைவர் வீட்டில் இருந்திருக்கான், அவனோட குணத்தை பத்தி உனக்கு தெரியாதா? என்னை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவன் மாதிரி தான் இருக்கான், அவன் கண்டிப்பா நம்ம பொண்ணை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஐயர்கிட்ட, ஐயர் நீங்க மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த கார்த்திக்கும் ரேவதிக்கும் நிச்சயதார்த்தத்தை நடத்துறாங்க. கார்த்தி வந்துட்டு நேரா ரேவதிக்கு மோதிரம் போட்டு விட, ரேவதி நேரா கார்த்திக்கு மோதிரம் போட்டு விடுறாங்க. அப்ப இதை வந்து மயில் வாகனம் பார்த்துட்டு, அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு மோதிரம் எடுக்க போனக்கே கார்த்தியோட கைக்கு தான் அந்த மோதிரம் போணுச்சு, அதே மாதிரி இந்த டிரைவர் கைக்கு தான் அந்த மோதிரம் போகணும்னு இருந்திருக்கு, அதே மாதிரி இந்த டிரைவர் கைக்கு மோதிரம் போயிட்டு அப்படின்னு மயில் வாகனம் நினைக்கிறாரு. ராஜா வந்துட்டு ரேவதி கார்த்தியோட அந்த என்கேஜ்மெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் தான் படுறாரு. இன்னொரு பக்கம் பார்வதி இதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரமேஸ்வரி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம நினைச்ச மாதிரியே கார்த்திக்கும் ரேவதிக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு, இனிமே என் பேரன் கார்த்தியோட வாழ்க்கையில ஒரு நல்லது தான் நடக்க போகுது, இதை பத்தி அபிராமிகிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு பரமேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்கேருந்து வராங்க. அப்ப பரமேஸ்வரி நேராக வீட்டுக்கு போனதோட ராஜமாணிக்கம் கேட்குறாரு, என்ன பரமேஸ்வரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல, பரமேஸ்வரி சொல்றாங்க, என்னங்க நம்ம நினைச்சது நடந்து போச்சு, நம்ம பேரனுக்கும் பேத்திக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட தாத்தா கேட்குறாரு, என்ன பரமேஸ்வரி சொல்ற, என்ன கண்ணுமுக்கு தெரியாம வளர்ற அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் சொல்றது உண்மைதான், இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல செய்தி வரும் பாருங்க, கார்த்திக்கும் ரேவதிக்கும் நிச்சயம் நடந்துருச்சு, இனிமே அந்த சாமுண்டீஸ்வரி ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம குடும்பம் ஒன்று சேரப்போகுது அப்படின்னு நம்ம பரமேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ ராஜமாணிக்கு சொல்கிறாரு, சரி இந்த விஷயத்தை பற்றி அபிராமி கிட்ட சொல்லுவோம், கார்த்தி இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கல அப்படின்ட்டு. அபிராமி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா, அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டியும், ஆமாம் உடனே நம்ம அபிராமி கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேராக ரேவதியை பார்க்க, ரேவதி நேராக கார்த்திகிட்ட, இங்கே பாரு டிரைவர், உனக்கு தெரியும்ல நான் மகேஷை உயிருக்கு உயிராக தான் லவ் பண்ணேன், அதனால தான் அவருக்கும் எனக்கும் நிச்சயம் நடக்கணும்னு நான் சொன்னேன்ல, எதுக்காக நீ என் கையில் மோதிரம் போட்ட அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இங்கே பாரு ரேவதி, மேடம் சொன்னாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அப்போ என் காதல் உனக்கு முக்கியம் இல்லையா? நான் உன்கிட்ட சொன்னேன்ன, நான் மகேஷை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்னு, அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தானே உன்கிட்ட அந்த விஷயத்த சொன்னேன், ஆனால் கடைசியில் நீ எனக்கு ஒரு துரோகியாக வந்து நிற்பேன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இங்கே பாரு ரேவதி, நீ என் மேலே கோவப்படுறதுல எந்த வித பிரயோஜனமும் இல்லை, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அம்மா தான், உங்கள் அம்மாட்ட போய் கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அண்டு இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஹால்னு செட் பண்ணிக்கோங்க, அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபை வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.